நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிலருக்கு 9ஆம் இடத்தின் மூலம் தந்தை கையில் காசு வாங்கி செலவு பண்ணுவாங்க. அப்பா சம்பாரிச்ச சொத்தை செலவு பண்ணுவாங்க. தந்தை கொடுத்து செலவு பண்ணுவாங்க. அப்பா கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு வச்சிருப்பார். அந்த காசு அப்பா கொடுப்பார், செலவு பண்ணுவாங்க. இவங்க சம்பாதிக்க மாட்டாங்க. அப்பா காசில் அப்பா சொத்தில் அப்பாவை சார்ந்து வாழ்வாங்க. இது சிறப்பா அப்படின்னா நல்லா பாருங்க. அன்றாடம் நீங்கள் பண்ணக்கூடிய பாக்கெட் மணி அப்பாட்ட வாங்கி செலவு பண்ணும் பொழுது அது குழந்தை பருவத்திற்கு, படிக்கின்ற பருவத்துக்கு, அதாவது பிரம்மச்சரிய பருவம் என்று இருக்கிறது. கற்கும் வரை அது பிரம்மச்சரிய பருவம். பிச்சை எடுத்து கூட படிக்கலாம் அப்படின்னு. யாராவது படிக்கின்ற குழந்தை ஊருக்குள்ள வந்து எனக்கு படிக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்டால் இல்லறத்தான் செய்ய வேண்டும் என்று வள்ளுவ பெருந்தகை ஆழமாக சொல்கிறார். பிரம்மச்சரியனுக்கு நாம் செய்ய வேண்டும். பிரம்மச்சரியன் என்பவன் கல்வி கற்கின்றவன். கற்று முடித்த பருவத்திற்கு பிறகும் தந்தை கையால் வாங்கி செலவு செய்வது என்பது கோடிக்கணக்கில் இருக்கு. அதை வச்சுட்டு அப்படி நம்ம ஓடிட்டு வரலாம். அப்படி இருக்கிற ஆண் வந்து அவமானத்துக்கு உரியவன், வெக்கப்பட வேண்டியவன். ஏன் அப்படின்னா, நீ சுய காலில் நிற்க உனக்கு தகுதி இல்லை. நீ திருமணம் பண்ணுனா உனக்கு, அதாவது அப்படி இருக்கிற திருமணம் பண்ணிக்காதீங்க. திருமணம் பண்ணுனா அவமானம் மட்டுமே நிற்கும். உங்களை நம்பி வர பொண்ணுக்கு அவமானம் தான் கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். ஏன் தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. 2ஆம் பாவகம் என்பது அன்றாடம் கையில் நீங்கள் செலவு செய்யும் பணம். 9ஆம் பாவகம் என்பது 2ஆம் பாவகத்திற்கு 8ஆம் பாவகம். 8ஆம் பாவகத்தால் வருகின்ற எந்த ஒரு ஆதாயமும் வலியும் வேதனையும் இல்லாமல் இருக்காது. அது லக்னத்துக்கு வேணா அது சுகமாக இருக்கலாம். லக்ன பாவகத்துக்கு 9ஆம் பாவகம் தெய்வீக பாவகம், சும்மா வச்சுக்கிட்டு சொரு போடுற பாவம், பூர்வ புண்ணியத்தை கொடுக்குற பாவம். உனக்கு உங்கள் அப்பா சும்மா சுகமாக கொடுக்கலாம். ஆனால் அந்த 2ஆம் பாவகம் என்பது நீ வாங்கி செலவு பண்ணுற அல்லவா, அந்த 2ஆம் பாவகத்திற்கு அது அவமானத்தை கொடுக்கும் பாவம். ஆமாம், ஏமாற்றத்தை கொடுக்கும் பாவம். சுயகாலில் நிற்க முடியாமல் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் பாவம். அதை சார்ந்து வாழக்கூடிய உன்னுடைய வாழ்க்கை துணை, உன்னுடைய குழந்தைகள் எல்லாருக்கும் சங்கடத்தை ஏற்படுத்திடும். எப்படி ஜோதிடம் சொல்லுது பாருங்க. தர்மத்தை நீங்க வேற எங்கேயும் போய் கத்துக்க வேண்டாங்க. என்னை பொறுத்தவரையில் 12 ராசிகளை பிடித்தால் நீ எப்படி வாழ வேண்டும் என்ற தர்மத்தையும் சொல்லிக் கொடுக்கும். ஜோதிடத்தை ஜோதிட கண்ணோட்டத்தோடு மட்டும் பார்க்காதீங்க. ஜோதிடத்தை காதலிக்க காதலிக்க, நேசிக்க நேசிக்க தர்மத்தை ஜோதிடமே வெளிப்படுத்தும். ஏன்னா தர்மசாஸ்திரம் அது. புரியுதுங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்க எப்படின்ட்டு. தந்தை கையால் வாங்கி செலவு பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க? அப்பன் சம்பார சொத்துல செலவுன்றாங்க.